ஹாய் குட்டீஸ், உங்க எல்லாருக்குமே ஸ்டோரிஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம பைபிள்ல இருந்து ஒரு ஸ்டோரியை பத்தி பார்க்க போறோம். அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்ட்ஸ் சாப்டர் 13ல இருக்குது. சரியா? அப்போ இன்னைக்கு நம்ம ரெண்டு முக்கியமான பர்சனை பத்தி நம்ம பார்க்க போறோம். அது யாரு அப்படின்னாக்கா பால் அண்ட் பர்னபாஸ். அவங்க ரெண்டு பேரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இவங்க ரெண்டு பேர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க வந்து ஏசப்பாக்காக ஊர் ஊரா போய் என்ன பண்ணுவாங்களாம், ஏசப்பாவோட சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு ஆசை இருக்கா ஏசப்பா பத்தி போய் ஊர் ஊரா சுவிசேஷம் சொல்லணும்னு? என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏசப்பா பத்தி சொல்றது பிடிக்கும் தானே? அந்த மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பா பத்தி எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேஷனோட என்ன பண்ணாங்க, அவங்க போயிட்டே இருந்தாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஊருக்கு போனாங்களாம். அந்த ஊருக்குள்ள போகும்போது அந்த ஊர்ல வந்து ஒரு கவர்னர் இருந்தாங்க. அப்ப அந்த கவர்னர் ரொம்ப இன்டெலிஜென்டான பர்சனா இருந்தாங்களாம். அப்போ பால் அண்ட் பர்னபாஸ் அவங்களுக்கு என்ன தோணுச்சு, இவங்களுக்கும் நம்ம ஏசப்பா பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவருக்கு போய் சொல்லலாம்னு போகும்போது அந்த இடத்துல ஏசப்பாவோட ஊழியத்தை தடை பண்ணணும்னு ஒரு மனுஷன் இருந்தாங்க. அந்த மனுஷன் யாருன்னா அவரு வந்து ஒரு மந்திரவாதி. இப்போ மந்திரவாதின்னா உங்களுக்கு எல்லாம் ஹாய் அங்கிள் நல்லா இருக்கிறீங்களா அப்படி பேசுவீங்களா? எப்படி இருக்கும்? பயமா இருக்கும் இல்ல? என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தைரியமா போய் பேசுவீங்களா? இல்ல ஆமா, நம்ம எல்லாருக்குமே மந்திரவாதின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும், பயமா இருக்கும். அப்போ இந்த மந்திரவாதி என்ன பண்ணுவாரு அப்படின்னாக்கா, அந்த கவர்னர் கிட்ட பால் ஏசப்பா பத்தி சொல்லலாம்னு போகும்போது இவர் போய் தடை பண்ணிட்டே இருக்காரு. அப்ப நமக்கு கோவம் வருமா வராதா? ஏசப்பா பத்தி சொல்லும் போது யாராவது தடை பண்ணும்போது என்னடா இவங்க தடை பண்ணிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு இருக்கும்ல. அப்போ பால் என்ன பண்ணாரு, ஒரு நாள் திடீர்னு அவருக்கு கோவம் வந்துருச்சு. அவர் என்ன பண்ணாரு, அவரு அந்த மந்திரவாதி இருக்காருல்ல, அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அந்த பேர் என்னன்னா எலிமாஸ். அவரோட பேர் என்ன? ஓகே. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, பால் அண்ட் பர்னபாஸ் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்துட்டு ஏசப்போட வல்லமை என்ன இருந்துச்சு, ஃபுல்லா இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னாக்கா, அந்த பால் அண்ட் பர்னபாஸ் அந்த மந்திரவாதி அந்த எலிமாஸ் இருக்காருல்ல, அவரை பார்த்து பயப்படவே இல்லை அவங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் அந்த எலிமாஸ் அந்த மந்திரவாதிய ஸ்ட்ரெயிட்டா பார்த்தாங்களாம். எப்படி பார்த்தாங்களா? ஸ்ட்ரெயிட்டா பார்த்தாங்களாம். நமக்கெல்லாம் பயமா இருக்கும், அவங்களுக்கு என்ன இல்ல, கொஞ்சம் கூட பயமே இல்ல. இருட்டெல்லாம் பார்த்து நம்மளுக்கு பயம் தானே, மம்மி டாடி வாங்கன்னு கூப்பிடுவோம் இல்ல. ஆனா பால் அண்ட் பர்னபாஸ்க்கு மந்திரவாதியை பார்த்தா கூட என்ன இல்ல, பயமே இல்ல. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இருட்டை பார்த்து பயப்படுறீங்களா? பயப்படக்கூடாது, சரியா? ஏன்னா நமக்குள்ள யாரு இருக்கா, ஏசப்பா இருக்கிறாரு. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஹோலி ஸ்பிரிட் அவருக்குள்ள ஃபுல்லா இருந்தாரு. பால் வந்து என்ன பண்ணாராம், எலிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா பார்த்து என்ன பண்ணாராம், நீ எல்லாம் நல்லதுக்கும் என்ன பண்ற, தடியா இருக்கிற, நீ வந்து சாத்தானின் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஸ்ட்ரெயிட்டா பார்த்து பேசினாராம். அப்ப என்னாச்சு, அது மாத்திரம் இல்ல, அவர் என்ன பண்ணாரு, இன்னைக்கு உன்னுடைய கண் பார்வை என்ன ஆயிடும், கொஞ்ச நாளைக்கு நீ பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பால் வந்து ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் வந்து எலிமாஸை பார்த்து சொல்றாரு. அப்ப சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, நீங்க எல்லாம் கண்ணு மூடுங்க பாக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்ணு மூடுங்க. ஏதாவது தெரியுதா பாக்கலாம்? ஏதாவது தெரியுதா? இல்ல. ஆமா. அப்ப எலிமாஸ்க்கு என்ன ஆயிடுச்சு, உடனே கண்ணு தெரியாம போயிடுச்சான். கண்ணு தெரியாம போயிட்டு அவர் என்ன பண்ணாரு, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்ப அந்த சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பயம் ஆயிடுச்சு. ஐயோ, இவருக்குள்ள யாரு இருக்கிறது, ஏசப்பா இருக்கிறாரு. இப்ப சாதாரணமா நம்ம பண்ண முடியுமா? உனக்கு கண்ணு தெரியாத போட்டோம்னு சொன்னா பண்ண முடியுமா? முடியாது. அப்போ பிசாசி கூட நம்மளை எதிர்த்து வரும்போது நமக்கு ஹோலி ஸ்பிரிட்டோட பவர் இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், பிசாசிய பயம் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்ட்ரெயிட்டா பார்த்து பேச முடியும். சியோன், உன் ட்ரீம்ஸ்ல பிசாசு வரான்னு தானே, கனவுல வரான்னு தானே, அப்ப நீ பயப்படுறியா? இல்ல. உனக்குள்ள யாரு இருக்கா, ஏசப்பா இருக்கிறாரு. பரிசியோன் பயப்படுறதே இல்ல. அஸ்வினி பயப்படுறியா? இல்ல. நம்ம பயப்படவே கூடாது, ஏன்னா நமக்குள்ள யார் இருக்கிறது, ஏசப்பா இருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஏசப்பாக்காக பால் அண்ட் பர்னபாஸ் மாதிரி ஊழியம் செஞ்சுட்டே இருக்கணும். ஏசப்பா பத்தி மற்றவங்களுக்கு டெய்லி நம்ம என்ன பண்ணோம், சொல்லிட்டே இருக்கணும். அப்ப பிசாசி வந்து என்ன பண்ணுவான், நம்மள தடை பண்ணிட்டே இருப்பான். ஆனா நம்ம என்ன பண்ண கூடாது, பயந்து போக கூடாது. நம்ம என்ன பண்ணோம், பால் அண்ட் பர்னபாஸ் மாதிரி தைரியமா சாத்தான என்ன பண்ண, நம்ம எதிர்த்து நிக்கணும். என்ன பண்ணும், இசை எதிர்த்து நிற்கணும். அப்போ பிசாசு என்ன பண்ணுவான், அங்க இருந்து ஓடியே போயிடுவான்.
ஓகே, இப்போ இந்த ஸ்டோரி வந்து ஏசப்பா நமக்காக என்ன பண்ணிருக்காரு, பைபிள்ல எழுதி கொடுத்திருக்காரு. நாம இன்னைக்கு அதை பத்தி பார்த்தோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு